திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே 3 அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. இதன் அருகிலேயே பார்களும் செயல்பட்டு வருகிறது. இந்த 3 பார்களிலும் 24 மணி நேரமும் மது விற்பனை கள்ள சந்தையில் நடைபெற்று வருகிறது. இதனை சமயபுரம் காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக 2 கொலைகள், வழிப்பறி, செல்போன் திருட்டு, அடிதடி என பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறையினருக்கும் கோரிக்கை வைத்தனர். சமயபுரம் மாரியம்மன் கோவில் அருகிலேயே காவல் நிலையம் இருந்தும் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கும் மதுபான பார்களில் நடக்கும் கள்ளசந்தை விற்பனையை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மாடக்குடி கிராமத்தில் வசிப்பவர்கள் கருப்புசாமியின் மகன் ஆட்டோ ஓட்டுநரான விஜய் மற்றும் ரமேஷின் மகனான மாயா அஜித் இருவரும் நண்பர்களான இவர்கள் தினமும் ஆட்டோவில் வரும் வருமானத்தில் இரவு நேரத்தில் கள்ளசந்தையில் விற்பனையாகும் மதுவை குடித்து ஆட்டோ ஓட்டி வந்துள்ளனர். இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் சமயபுரம் 4 ரோடு பகுதியில் மகாலிங்கம், தயாளன் இவர்கள் இருவருக்கும் சொந்தமான பாரிலேயே கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்றது. அப்போது விஜய், அஜித் இவர்கள் இருவரும் மகாலிங்கத்திற்கு சொந்தமான மது பாரில் மது அருந்திக் கொண்டிருந்த போது இவர்கள் இருவருக்கும் இடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது விஜய் அஜித்தை விறகு கட்டையால் அடித்துள்ளார். இதில் உச்ச போதையில் இருந்த அஜித் மதுபான பாரின் வெளியே வந்து பீர் பாட்டிலை உடைத்து விஜயின் தலையில் அடித்ததில் ரத்தம் சொட்ட சொட்ட விஜய் அந்த பகுதியிலேயே மயங்கி விழுந்தார். இதனையடுத்து சமயபுரம் போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் விஜய் மற்றும் லேசான காயத்துடன் இருக்கும் அஜித்தை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து மதுபான பாரை வீடியோ எடுக்க சென்ற போது அப்போது சமயபுரம் காவல் ஆய்வாளர் சாந்தி வீடியோ எடுக்கக்கூடாது என்று மிரட்டல் விடுத்தார். கள்ளசந்தையில் இரவு நேரத்தில் விற்பனையாகும் மது விற்பனை தடுக்காமல் பட்டப்பகலில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை வீடியோ எடுக்காமல் தடுத்தது மதுபான பார் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக சமயபுரம் காவல் ஆய்வாளர் சாந்தி மற்றும் காவலர்கள் இருப்பது அப்பட்டமாக தெரியவந்தது.